வணக்கம். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நான் போகிற வழியில் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்துட்டு ஹேட் பண்ணுறாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது அது வந்துட்டு எவ்வளோ வலியை கொடுக்குன்னு சொல்லிட்டு. அது நம்மளுக்கு மட்டும்தான், அந்த ஹேட்டை அனுபவிக்கிற நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ வலின்னு சொல்லிட்டு. ஏன் இதை நான் சொல்கிறேன்டா, நிறையா பேர் நம்மளை வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டு அப்படியே போயிடுறாங்க. அவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு ஈஸியாக போயிடுது. ஆனால் அந்த வலியை அனுபவிக்கிற நம்மளுக்கு தான் வந்துட்டு அதோட கஷ்டம் தெரியுது. கஷ்டம்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறையா இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் வந்துட்டு கிடச்சிடாதல்ல. நம்ம நல்லதுன்னு நினச்சிட்டு செஞ்சிட்ருப்போம், அது எல்லாமே அது கெட்டதாக போயிடும். இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் நடக்கிறதே தான். ஓகே, அதை கடந்து போகிறது தான் வாழ்க்கை. கடந்து போகும். யாரும் வந்துட்டு ஹோப்பை விட்டுறாங்க. எப்படின்னா, அந்த ஒரு செகண்டில் நம்ம யோசிப்போம், என்னடா வாழ்க்கை இதோட முடிச்சிடலான்னு சொல்லி. அது வந்துட்டு அந்த ஹோப்பை விடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த வழியை கடந்து போயிட்டோன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேலு இதுக்காக போயிட்டு நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையை இழக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வரும். இதை நான் வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஓகே, எப்போதும் எந்த ஹோப்பையும் விட்றாங்க. ஒன்று போனால் அடுத்தது வழி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்கும். அதை நோக்கி நம்ம போயிட்டுருப்போம். வாழ்க்கைங்கிற சின்னது கிடையாது. அது வந்துட்டு நம்ம போக 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 போயிட்டே இருக்கும். நிறையா அதில் வலியும் இருக்கும், கஷ்டமாக இருக்கும், நஷ்டமாக இருக்கும், இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும். அதனால் ஹோப்பை எப்போதுமே நம்ம விடக்கூடாது. எப்போதுமே ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். என்ன வழி வந்தாலும் சந்தோஷமாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது பிடிச்சிருக்கோ அது செய்யுங்க. அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆறுதல், தைரியம் எல்லாத்தையும் கொடுக்கும். ஓகே நண்பா.